ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 47வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் மோதுறாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பதிலாக அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா எம்ஐ vs எல்எஸ்ஜி, அப்புறம் டிசி vs ஆர்சிபி, இந்த 2 மேட்ச் நடந்துருந்துச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா போயிருந்துச்சு. எம்ஐ vs எல்எஸ்ஜியில் பார்த்தோம்னா ரிக்கல்டன், மிச்சல் மார்ஷ் சுமாராக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. மித்தபடி பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனில் கொடுத்துருந்தோம். அவர் பார்த்திங்கன்னா 50 ரன்ஸ்க்கு மேலே அடித்தார். அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனில் கொடுத்துருந்தோம். 4 விக்கெட் எடுத்திருந்தார். 2+ விக்கெட்ஸ் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம் வீடியோவில். 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அதே மாதிரி இந்த சைடு ஆவேஸ் கான் 2 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தோம். அவரையும் கேப்டனில் கொடுத்துருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டனில் அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். இதில் பிரின்ஸ் யாதவ், மயாங்க் யாதவ்லாம் நம்ம டெலகிராமில் புதுசாக வந்தப்போ ஆட் பண்ணிக்க சொல்லியிருந்திருப்போம். அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. டிக்வேர் சிங் கொடுத்துருந்தோம், பிஸ்னாய் கொடுத்துருந்தோம். அவங்களுமே பார்த்திங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சில் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. வில் ஜாக்ஸை கூட நம்ம டீமில் கொடுத்துருந்தோம். பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுப்பார், பேட்டிங் நல்லா ஆடுவான்னு சொல்லியிருந்தோம். பவுலிங்கில் விக்கெட் எடுத்தார், பேட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடினார். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மிச்சல் சாண்டர் பார்த்திங்கன்னா டீமில் இல்லை. அவருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம சி போஸ்ட்டை கொடுத்துருந்தோம். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், டெலகிராம் சேனலில் சி போஸ்ட்டுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். பார்த்திங்கன்னா நேற்று அவர் டாப் பாயிண்ட் எடுத்திருந்தார். பவுலிங் போட்ட போய் விக்கெட் எடுத்தார். பேட்டிங்லேயும் கடைசியில் ஒரு 20 ரன்ஸ் ஆடினார். ஸோ சரியான பாயிண்ட் எடுத்திருந்தார். ஸோ இது நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் எக்ஸலண்ட்னு யாராவது போட்டேன்னா அவங்கள டீமில் விட்டுறாதீங்க, எடுத்துக்கங்க. அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பாயிண்ட் அளவு கூட எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ப்ரெடிக்ஷன்ஸ் சூப்பராக போயிருந்துச்சு. அதே மாதிரி டிசி vs ஆர்சிபி மேட்ச்சில் கோலி கேப்டனாக கொடுத்தோம். அவர் பார்த்திங்கன்னா 50+ ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஜித்தேஷ் சர்மா கொடுத்தோம். அவர் பார்த்திங்கன்னா பேட்டிங் வரல. ஏன்னா குர்னால் பாண்டியா அடிச்சுட்டு போயிட்டார். குர்னால் பாண்டியா நம்ம பார்த்திங்கன்னா டீமில் கொடுத்துருந்தோம். குர்னால் பாண்டியா இயர்லியாக பேட்டிங் வருவார்னு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ரன்ஸ் சொல்லலை வீடியோவில். ஆனால் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் 1-2 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். அவர் ட்ரீம் டீம் கொடுத்துருந்தோம். அவர் இயர்லியாக வரவும் டேட் நல்லா இருக்கனால பார்த்திங்கன்னா பேட்டிங் அவரே அடிச்சுட்டு போயிட்டார். வேறு யாருமே இறங்க கூட இல்லை. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம படிக்கலாம் பார்த்திங்கன்னா டீமில் கொடுக்கவே இல்லை. படிக்கலும் சரி, ரஜத் பட்டிதாரை நம்ம டீமில் கொடுக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா படிக்கல கேப்டன்லேயே கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா படிக்கல நான் கொடுக்கவே இல்லை. அவர் விளையாடலை. ஏன்னா அவர் விளையாட மாட்டார்னு தெரியும். ஸோ இந்த படிக்கல் விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே கரெக்டாக ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். ஏன்னா நம்ம படிக்கல் கேப்டனில் கொடுத்த அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அடி பொழந்து கட்டியிருப்பார். படிக்கல நான் ஒரு நாள் கொடுக்கவே இல்லைன்னா அன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமே வந்திருக்க மாட்டார். ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணி டீம் போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தெரியும். அதே மாதிரி ரஜத் பட்டிதரும் இனிஷியல் டைமில் பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதர் நம்ம கேப்டனில் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதர் நம்ம டீம்லேயே கொடுக்கல. நம்ம டீமில் என்றைக்கெல்லாம் கொடுக்கல, அவர் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமே வரல. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு சில பேர் மிஸ் பண்ணதை மட்டும் சொல்கிறாங்க. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம மிச்சல் மார்ஷ் மிஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரிக்கல்டரை மிஸ் பண்ணி அதை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி விளையாடாமல் போனவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு தெரில. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்போயுமே நான் சொல்கிறத 11 பேரையும் கரெக்டாக கணிச்சிட முடியாது. ஆனால் அந்த 7 to 8 பேர் கரெக்டாக காணிக்க முடியும். அந்த 3 பேர் 2 பேர் தான் மிஸ் ஆகும். மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எப்போவுமே நான் கொடுக்குற டீமை அப்படியே போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குற டீமை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போடுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படி போடும் பட்சத்தை நல்லா வின் பண்ண முடியும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் 6 பேர் குறையாமல் கொடுத்துருவேன் ட்ரீம் டீம் பிளேயர்ஸு. கிட்டத்தட்ட 7 to 8 வரையும் கொடுப்பேன். அந்த 3 பேர் 2 பேர் மிஸ் ஆகும். ஸோ அதனால் எப்போயுமே ஒரு 3 பேர் 4 பேரை மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி டீம் போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வின் பண்ண முடியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் மிஸ்ஸே ஆகாமல் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 2 மேட்ச்லையுமே சரி, ஸ்மால் லீக்ஸ்லாம் நீங்கள் டீம் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஸ்வீப்பை அடிச்சிருக்க முடியும். இப்போ இன்றைக்கி மேட்சை பற்றி பார்க்கலாம். ஆர்ஆர் vs ஜேடி மேட்ச்சு. ஏப்ரல் 28ஆம் தேதி பார்த்தோம்னா 1-5 காம்பினேஷன், அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 ரன்ஸ் கிட்ட அடிப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்சி, அவர் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா நிதிஷ் ராணா கிட்டேருந்து ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரியான் பராக் இந்த மேட்ச் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு 30+ ரன்ஸ் கண்டிப்பாக அடிப்பார். அடுத்ததாக த்ருவ் ஜுரல் ஒரு 20 to 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக சிம்ரான் ஹெட்மேயர் இன்றைக்கி டீமில் இருக்காரா இல்லையான்னு தெரியல. நான் லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸ் வச்சு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ சிம்ரான் ஹெட்மேயர் டீமில் இருந்தாங்கன்னா
அவர் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. சிம்ரான் ஹெட்மேயர் வந்து இந்த வருஷம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்கார். ஸோ எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது சுபம் துபே இன்றைக்கி டீமில் இருந்தார்னா அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்ததாக ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வனிண்டு ஹசரங்கா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து டுசர் தேஷ்பாண்டே அவரும் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக சந்தீப் சர்மா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ஃபசல் ஃபரூக்கி அவர் டீமில் வந்தார்னா அவர் 1 விக்கெட்டு இல்லைனா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிடியில் வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன் இந்த மேட்ச்சு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து அவருக்கு வந்து இருக்குது. இந்த மேட்ச்சு சாய் சுதர்சன்ட்ட இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சுமன் கில்லுமே ஓரளவுக்கு நல்லா வந்து விளையாண்டுருவார். சுமன் கில்கிட்ட வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜாஸ் பட்லருக்கும் நல்லா வந்து இருக்கும். ஜாஸ் பட்லர்லேருந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ராகுல் டிவாட்டியா அவருக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். அடுத்ததாக ஷாருக் கான் அவருக்கும் சுமாராக தான் வந்திருக்கும். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சர்ஃபானி ரூதர்ஃபோர்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். ஒரு சில நாள் அவரை ரொம்ப டவுனாக கொண்டே வந்து இறக்கிறாங்க, சீக்கிரமாக இறக்க மாட்டுறாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆர்டர்ஸே பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வந்து அடிச்சிடறாங்க. ஸோ ரூதர்ஃபோர்டுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேது. ஸோ நான் எப்போயுமே வந்து ஒரு பிளேயருக்கு வந்து நல்லா இருக்கு சொல்லணும்னா இப்போ நான் 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறப்போ எல்லாருமே இன்றைக்கி டேட்டுக்கு பேட்டிங் வந்தாலோ பவுலிங் கொடுத்தாலோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். நான் மேட்ச் சுச்சுவேஷன் வந்து சொல்லவே வந்து கிடையாது. அதாவது இத்தனை விக்கெட்ஸ் தான் போகும், இவங்க மட்டும் தான் அடிப்பாங்க, அது மாதிரி நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் வந்து யோசிச்சு வந்து எடுத்துக்கணும். நான் எல்லா பிளேயரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து சொல்லிடுவேன். யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர அளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லிடுவேன். மித்தபடி இந்த பிளேயர்ஸ் வந்து வருவாரா வரமாட்டாராங்கிறத நீங்கள் யோசிச்சு வந்து டீம் போடணும். எப்போயுமே நான் சொல்கிறத ஒரு இதாக வந்து எடுத்துக்கோங்க. மித்தபடி உங்கள் நாலேஜ் வச்சு நீங்கள் டீம் போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து வின் பண்ண வந்து முடியும். இந்த மேட்ச்சு ரூதர்ஃபோர்டு வந்து டீமில் வந்து இருந்து பேட்டிங் வந்தார்னா அவர் வரப்போ ஒரு 3 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் ஆச்சு இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா போன மேட்ச்சில் கடைசியில் வந்து இறங்கினார். கடைசியில் ஒரு ஓவர் கூட இல்லை. இந்த மாதிரி 1 ஓவர் கூட இல்லை 2 ஓவர் கூட இல்லைன்னா என்ன தான் ஒரு நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருந்தாலுமே அவங்க வந்து அடிச்சு ஆடணுங்கிறப்போ விக்கெட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து டீம் வந்து போடுங்க. அப்போ தான் நல்லா வந்து வின் பண்ண வந்து முடியும். அடுத்தது ரஷீத் கான் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக சாய் கிஷோர் அவருக்கு பார்த்திங்கன்னா ஓவரே கில் வந்து கொடுக்கவே வந்து மாட்டுறாரு. எந்த மேட்ச்சுமே டெத் ஓவர்ஸில் தான் போயிட்டு வந்து ஓவரே வந்து கொடுக்குறாரு. கடைசியில் அந்த 18வது ஓவர் 20வது ஓவர் தான் பார்த்திங்கன்னா சாய் கிஷோருக்கு ரீசன்ட் மேட்சஸை வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காரு. ஸோ சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுப்பாருன்னு வந்து பாருங்கள். ஓவர் கொடுத்தா மட்டும் டீமில் வந்து எடுத்துக்கங்க. அதாவது சாய் கிஷோர் வந்து 4 ஓவரும் பவுலிங் போடும் பட்சத்தில் இன்றைக்கி மேட்ச்சில் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அவருக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி சிராஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லா வந்து இருக்கும். சிராஜுக்கிட்ட இருந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பிரசித் கிருஷ்ணா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது 2 டீம்லையும் சேர்த்து ஆர்ஆர்லையும் ஜிடிலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சுபம் துபே, வனிண்டு ஹசரங்கா, டுசர் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, சாய் சுதர்சன், சுமன் கில், ஜாஸ் பட்லர், சர்ஃபானி ரூதர்ஃபோர்டு, சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ வைபவ் சூரியவன்சி, ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஃபசல் ஃபரூக்கி, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். இதில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராச்சும் பிளேயர்ஸ் வந்து டீமுக்குள்ளே வந்து வராங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் உள்ளே வந்தார், சி போஸ் உள்ளே வந்தார். அவங்களுக்குலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து டீமில் வந்து கொடுத்தோம். ஸோ அது மாதிரி இந்த மேட்ச்லன்னு இல்லை எல்லா மேட்ச்லையுமே புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். அவங்க வந்து எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, பேட்ஸ்மேனாக இருந்தால் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வந்துட்டு வந்து இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க என்னோடய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன்.
அப்புறம் தயவு செஞ்சு ட்ரீம் லெவன்காரங்க வந்து அந்த டெலகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, டீம் வந்து கேட்காதீங்க. நான் டீமெல்லாம் தனித்தனியாக யாருக்கும் கொடுக்குறதெல்லாம் வந்து கிடையாது. நம்ம வீடியோ சொல்கிறது தான், வீடியோவில் சொல்கிறத வச்சு டீம் வந்து போட்டுக்கங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் வந்து கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே தான் வருது. அப்புறம் எதுக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணி வந்து ட்ரீம் லெவன் வந்து கேட்குறீங்கன்னு வந்து தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ட்ரீம் லெவன் டீம் போடுறவங்க வந்து கேட்குறீங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த ட்ரீம் லெவன்காரங்களோ இல்லை பெட்டிங் போகிறவங்களோ அவங்களாம் யாருமே வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கேட்க வேண்டாம். அந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க 7 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. 3:30 மணி மேட்சாக இருந்துச்சுன்னா 3 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. அந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. நான் பார்க்க கூட வந்து மாட்டேன். அவ்வளோ ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வச்சு நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே வந்து டீம் போட்டு வந்து நல்லா வந்து வின் பண்ணலாம். இப்போது யாரெல்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனில் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரியான் பராக், சாய் சுதர்சன், சாய் கிஷோர், முகமது சிராஜ் இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.